ஓ சி டி ஸ்ரீ பகவத் ஏ பி சி டி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதென்ன ஓசிடி? அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் இதற்கு பெயர். 2007 முதல் ஆன்மீக கூட்டங்கள் மற்றும் முகாம்களை நடத்தி வருகிறோம். ஆன்மீக தேடல் உள்ளவர்களும் மனசுமைகளோடு இருப்பவர்களும் கலந்து கொண்டு பலன் பெற்று வருகிறார்கள். அப்படி பயனடைந்த சிலர் தாங்கள் ஓசிடி பிரச்சினையில் இருந்ததாகவும் நம்முடைய புரிதல்கள் மூலமாக அவர்கள் அந்த பிரச்சினையிலிருந்து வெளிவந்துவிட்டதாகவும் கூற ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தான் அப்படியும் ஒருவித மனப்பிரச்சினை இருக்கிறது என்பதையே அறிந்து கொண்டோம். அதென்ன ஓசிடி? அதென்ன அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்? எனக்கு பல்லி என்றாலே பிடிக்காது என்று வைத்துக் கொள்வோம். பல்லியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒருவித அருவருப்பான உணர்வு ஏற்படுவதாக வைத்துக் கொள்வோம். ஒரு முறை ஏதோ ஒரு பொருளை எடுக்கும் போது தவறுதலாக எனது கைகளால் ஒரு பல்லியையும் பிடித்து விடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். எனக்கு என்ன ஏற்படும்? எனக்கு ஒருவித அருவருப்பான அனுபவம் ஏற்படுகிறது. தீண்டத்தகாத அருவருப்பான ஏதோ ஒன்றை தொட்டு நமது கைகளை அசுத்தமாக்கி விட்டோமே என்ற அருவருப்பு உணர்வு எனக்கு மேலோங்குகிறது. பல்லியை பிடித்த கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவுகிறேன். எத்தனை முறை சோப்பு போட்டு கழுவினால் அது சுத்தமாகும்? எத்தனை முறை கழுவினாலும் திருப்தி ஏற்படாமல் மீண்டும் மீண்டும் காலையிலிருந்து இரவு வரை கைகளை கழுவிக்கொண்டே இருக்கிறேன். இதனை பார்த்த பலரும் போதும் போதும் என்று கூறுகிறார்கள். அவர்கள் கூறுவது சரிதான் என்பதும் ஒரு தடவைக்கு மேல் கழுவ தேவையில்லை என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனாலும் எனது மனதின் இன்னொரு பகுதி கைகளை கழுவுவதை நிறுத்தாதே. கழுவுவதை நிறுத்தினால் அந்த அசுத்தம் உன்னுடனேயே தங்கிவிடும். கழுவிக்கொண்டே இரு என என்னை நிர்பந்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நானும் நிறுத்தாமல் கைகளை கழுவிக்கொண்டே இருக்கிறேன். இதுதான் ஓசிடி பிரச்சினை சம்பந்தமான ஓர் உதாரணம். இப்படி பலவிதத்தில் நமது மனம் தேவையே இல்லாமல் நமக்கு நிர்பந்தம் கொடுப்பதைத்தான் ஓசிடி பிரச்சினை என்று கூறுகிறோம். சென்னையைச் சேர்ந்த ஒருவர் இவ்வாறு பாதிக்கப்பட்ட ஒருவர் இதற்காக மருந்துகள் சாப்பிட்டு வந்தார். அவருடைய பிரச்சினை என்ன? குடிப்பதற்காக வீட்டில் பிடித்து வைத்திருக்கும் பாத்திரங்களில் உள்ள குடிநீரில் விஷக்கிருமிகள் இருப்பது போன்ற எண்ணம் அவருக்கு ஏற்படும். உடனே அவர் அந்த நீரை எல்லாம் கொட்டி விடுவார். அதன் பிறகு அவரது அறிவே அவர் செய்தது தவறு என புரிந்து கொள்ளும். ஆனால் மறுநாளும் அதேபோல தண்ணீரை கொட்டி விடுவார். மேலும் குழந்தைகள் படுத்திருக்கும் தலையணைக்குள் பாம்பு ஒன்று சுருண்டு படுத்திருப்பதாக அவருக்கு தோன்றும். தலையணையை தூக்கி பார்த்து பாம்பு எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்வார். ஆனாலும் அவர் திருப்தி ஏற்படாமல் இரவு முழுவதும் மீண்டும் மீண்டும் பாம்பு இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து ஒருவரையும் தூங்கவிடமாட்டார். பிறகு இப்படிச் செய்துவிட்டேனே என்று அதையே நினைத்து போராடிக் கொண்டிருப்பார். எத்தனையோ மருந்துகள் எடுத்துக்கொண்டும் அவருக்கு தீர்வு கிடைக்கவில்லை. யூடியூபில் நமது வீடியோக்களை பார்த்த நிலையில் அவருக்கு ஓரளவு தீர்வு கிடைத்திருக்கிறது. மேலும் அது சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை நமது ஸ்ரீ பகவத் மிஷனைச் சேர்ந்த சரவணன் ஐயா விடம் கேட்டு நிவர்த்தி செய்து கொண்டார். அதன் மூலமாக அவர் தனது நீண்ட நாள் பிரச்சினையிலிருந்து விடுபட்டார். இந்த பிரச்சினை ஒரு சராசரி மனிதருக்கு மட்டும்தான் இருக்குமா என்று பார்த்தால் பெரிய பெரிய பதவி வகிப்பவர்களுக்கும் கூட இத்தகைய பிரச்சினை உள்ளது. ஏன் மனோவியல் மருத்துவர்களுக்கு கூட இத்தகைய பிரச்சினை உள்ளது.
அவர்களும் நமது அணுகுமுறையை பயன்படுத்தி இந்த பிரச்சினையிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். இவர்களுக்கு என்ன நடக்கிறது? எப்படி அவர்கள் இதிலிருந்து வெளியே வருகிறார்கள்? நமது மனம் நமக்கு கொடுக்கும் நிர்பந்தத்தின் காரணமாக நாம் ஏதோ ஒன்றை செய்கிறோம். பிறகு நமக்கு நாம் இப்படி செய்துவிட்டோமே என்ற குற்ற உணர்வோடு நமக்குள் நாமே போராடிக் கொள்கிறோம். வேண்டாததைச் செய்வதும் பிறகு இப்படி செய்துவிட்டோமே என்று நமக்குள் நாமே போராடுவதுமாக நாம் இரண்டு வித நிலைப்பாடுகளை எடுத்து விடுகிறோம். சலியில் கவனித்திருக்கிறீர்களா? ஆடுவதை எவ்வளவு தூரம் முன்னோக்கிச் செல்கிறோமோ அந்த அளவுக்கு பின்னோக்கிச் சென்று விடுவோம். அதேபோல் எந்த அளவு பின்னோக்கிச் செல்கிறோமோ அந்த அளவுக்கு முன்னோக்கியும் சென்று விடுவோம். இப்படி முன்னோக்கியும் பின்னோக்கியும் முடிவே இல்லாமல் ஆடிக்கொண்டே இருந்து விடுவோம். இப்படித்தான் இந்த ஓசிடி பிரச்சினை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊஞ்சலாட்டத்தை எப்படி நிறுத்துவது? இந்த ஊஞ்சலாட்டத்தில் இரண்டு பகுதிகள் உள்ளன. ஒன்று முன்னோக்கிச் செல்வது, அடுத்தது பின்னோக்கிச் செல்வது. இதில் ஏதேனும் ஒன்றை மட்டும் நிறுத்தினால் போதும், அடுத்ததும் தாமாகவே நின்றுவிடும். ஒரு செயலைச் செய்ய வேண்டும் என்று நம்மை நாமே நிர்பந்தப்படுத்திக் கொள்வதுதான் ஊஞ்சலை முன்னோக்கிச் செலுத்துவது ஆகும். இப்படி செய்துவிட்டோமே என்று அதன் விளைவாக ஏற்படும் குற்ற உணர்ச்சிதான் ஊஞ்சலை பின்னோக்கிச் செலுத்துவது ஆகும். இவற்றுள் ஏதாவது ஒன்றை நிறுத்தினால் போதும், மற்றது நின்றுவிடும். இவற்றுள் எதனை நிறுத்துவது எளிது? இவற்றுள் எது நமக்கு கட்டுப்பட்டது? முதலாவதா அல்லது இரண்டாவதா? செய்ய வேண்டாம் என்று நாம் முடிவு எடுத்தாலும் நம்மையும் மீறிய ஒரு நிர்பந்தத்தினால் நம்மையும் மீறி நாம் அதனை செய்து விடுகிறோம். ஆகவே இந்த முதலாவது செயல்தான் நம்மை மீறிய செயலாக உள்ளது. இது நமக்கு கட்டுப்பட்ட செயல் அல்ல. அடுத்த செயல், இப்படி செய்துவிட்டோமே என்று குற்ற உணர்வு கொள்வது. நம்மை அறியாமல் நடப்பதில்லை. நாமாக சிந்தித்து நாமாகவே இந்த முடிவுக்கு வந்து விடுகிறோம். நாமாகவே இந்த குற்ற உணர்ச்சியை உருவாக்கி விடுகிறோம். இந்த இரண்டாவது பகுதி மட்டுமே நமது கட்டுப்பாட்டில் உள்ளது. நமது கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இரண்டாவது பகுதியை வேண்டுமானால் நாம் நிறுத்திக் கொள்ளலாம். இந்த இரண்டாவது பகுதியை எவ்வாறு நாம் நிறுத்திக் கொள்வது? முதலாவது பகுதியாகச் செயல்படும் நமது செயலை நம்மையும் அறியாமல் நடந்த ஒரு செயலாக ஏற்று அங்கீகரிக்க வேண்டும். நாமாகச் செய்த தவறான செயலுக்கு மட்டுமே நாம் குற்றவுணர்ச்சி கொள்வோம். நம்மை மீறி நம்மையறியாமல் நடந்த ஒன்றுக்கு நாம் எவரும் குற்றவுணர்ச்சி கொள்வதில்லை. ஆனால் நாம் செய்த ஒன்றை எப்படி நாம் நம்மை அறியாமல் செய்த செயலாக எடுத்துக்கொள்வது? அது நம்மையும் மீறி நடக்கிறது என்பது நமது பிரச்சினையே அல்ல. அதை நாமாகவே செய்துவிட்டதாக எடுத்துக்கொள்வது மட்டுமே உண்மையான பிரச்சினை. நாம் இதனை விளக்கிக் கூறும்போது பலர் இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்றனர். அதனால் அவர்களால் சுலபமாக இந்த பிரச்சினையிலிருந்து வெளியே வந்துவிட முடிகிறது. நம்மை மீறிய செயல் என புரிந்து கொண்ட நிலையில் குற்ற உணர்ச்சி ஏற்படாமல் இருந்து விடுகிறது. இதனால் ஊஞ்சலின் ஒரு பக்க இயக்கம் நின்று போய்விடுகிறது. அதன் விளைவாக மறுபக்க இயக்கமும் நின்று விடுகிறது. ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு மட்டும் இவ்வாறு புரிந்து கொள்வது சாத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது. அவர்கள் மட்டும் நமது முழு மனம் டோட்டல் மைண்ட் அணுகுமுறையை கையில் எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. அதென்ன அணுகுமுறை?
ஒரு சிறிய கதை. அவன் ஒரு திருடன். ஒருமுறை அவன் ஒரு கோவிலில் திருடச் செல்லும் போது அங்கு திருவிழா நடந்து கொண்டிருந்தது. உபன்யாசகர் ஒருவர் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார். ஏதோ ஒருவித சுவாரஸ்யத்தில் அவனும் கூட்டத்தாரோடு உட்கார்ந்து அந்த உபன்யாசத்தை கேட்க ஆரம்பித்தான். நம் அனைவரையும் ஆண்டவனே ஆட்டுவிக்கிறான். நாம் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவன் இச்சை இல்லாமல் ஓர் அணுவும் அசையாது. நாம் செய்வதாக நாம் எண்ணிக்கொள்ளலாம். இறைவனுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு துரும்பை கூட நம்மால் அசைக்க முடியாது. நாம் வெறும் கருவிதான். இறைவன் தான் நம்மை இயக்குகிறான். எல்லாச் செயல்களையும் இறைவனே நம் மூலமாகச் செய்கிறான். இவ்வாறு பலவற்றை கூறினார். அந்த திருடன் இதுநாள் வரையிலும் திருடுகிறோமே என்ற குற்ற உணர்வோடு இருந்து வந்தான். இப்போது எந்த செயலுக்கும் நாம் பொறுப்பில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். இதனால் அவனுடைய மன இறுக்கம் போய்விட்டது. ஆனாலும் அவன் திருடும் தொழிலை விட்டுவிடவில்லை. தான் எதையுமே செய்யவில்லை என்ற நிம்மதி உணர்வுடன் அவனுடைய திருடும் தொழிலை தொடர்ந்து செய்து வந்தான். இதற்கு முன்னால் அவன் இப்படி திருடும்போது பலமுறை காவலர்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். பலமுறை அடியும் உதையும் வாங்கியிருக்கிறான். ஆனால் அனைத்தும் இறைவன் செயலே என்று உணர்ந்த நிலையில் அவனை எவராலுமே பிடிக்க முடியவில்லை. அவனை பிடித்துத் தருவோருக்கு 1000 பொன் பரிசு அளிப்பதாக அரசன் பறையறிவித்தான். அப்படியும் அவனை எவராலுமே பிடிக்க முடியவில்லை. ஒருமுறை அவன் ஒரு தவமுனிவருடைய ஆசிரமத்துக்குச் சென்று அவர் சேமித்து வைத்திருந்த சில அரிய பொருட்களை திருடிச் சென்று விட்டான். அந்த முனிவர் ஆற்றல் மிக்கவர். அவர் என்ன கூறினாலும் அது அப்படியே பலித்துவிடும். அந்த திருடன் மீது கோபங்கொண்ட அந்த முனிவர் அவனுடைய தலை சுக்குநூறாக வெடித்துச் சிதற வேண்டும் என்று சாபமிட்டார். ஆனால் அவருடைய சாபமும் கூட அந்த திருடனை ஒன்றும் செய்யவில்லை. அவனை பிடிக்க அரசன் எவ்வளவோ முயன்றும் முடியாமல் போய்விட்டது. அதனால் கோபமுற்ற அரசன் அந்த திருடனுடைய மகனை பிடித்துச் சென்று அவனை தூக்கிலேற்றி கொன்றுவிட்டான். திருடனுக்கு கோபம் ஏற்பட்டது. கோபத்தில் அவன் கத்தினான், நான் செய்த திருட்டுக்கு என்னை தண்டிக்காமல் எனது மகனை எப்படி தண்டிக்கலாம்? அப்படி அவன் கூறவும் அவனுடைய தலை சுக்குநூறாக வெடித்துச் சிதறியது. அவன் செய்த அனைத்துச் செயல்களும் இறைவன் செயலே என்று எண்ணியிருந்த வரையிலும் அந்த முனிவரின் சாபம் உட்பட எதுவுமே அவனை நெருங்கவில்லை. அரசாலும் கூட அவனை பிடிக்க முடியவில்லை. நான் செய்த திருட்டுக்கு எனது மகனை எப்படி தண்டிக்கலாம் என்று கூறிய நிலையில் அவன் செய்த அனைத்துச் செயல்களையும் அவனே செய்ததாக அவனே பொறுப்பேற்றுக் கொண்டான். அந்நிலையில் அவனுடைய பலமெல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. இது வெறும் கதை அல்ல, ஒரு மனோவியல் உண்மை என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்துதான் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த OCD பிரச்சினை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது மனோவியல் பிரச்சினை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சினை சீராகும் வரையிலும் இந்த அணுகுமுறையை பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த அணுகுமுறை என்பது என்ன? நீங்கள் இந்த அணுகுமுறையை பின்பற்றும் பட்சத்தில் உங்களுக்கு என்று எந்தவொரு வேலையும் இல்லை. நீங்கள் ஒரு கருவி மட்டுமே. இறைவனே அனைத்தையும் இயக்குகிறான். அதனால் நல்லதைச் செய்துவிட்டோம் என்று பெருமையடையவோ அல்லது மோசமான ஒன்றை, கேவலமான ஒன்றை செய்து விட்டோமே என்று மனவருத்தமடையவோ தேவையில்லை. நீங்கள் செய்வது எவையும் உங்கள் செயல் அல்ல. அகம் புறம் என எந்த பிரிவுக 6612 அங்கு கிடையாது.
செய்யும் செயல்கள் அகத்தில் நிகழ்ந்தாலும் சரி அல்லது புறத்தில் நிகழ்ந்தாலும் சரி, அவை எவையும் நீங்கள் செய்த செயல்கள் அல்ல. அவை அனைத்தும் இறைவன் செய்த செயல்களே. இங்கிலாந்து சட்டப்படி எந்தவொரு சட்டத்தாலும் அரசரை தண்டிக்க முடியாது. அதனால் அதனை இப்படி கூறுவதுண்டு: King can do no wrong. அரசரால் தவறு செய்யவே முடியாது. அதைப்போல் இறைவனாலும் தவறு செய்யவே முடியாது. ஆகவே எச்செயலும் தவறான செயல் அன்று. அனைத்து செயல்களும் நற்செயல்களே, இறைவன் செய்த செயல்களே. உங்கள் செயல்களின் 100% பங்கையும் இறைவன்பால் ஒப்படைத்து விடுவது ஒன்றே. நாம் நமது மனோரீதியான அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் விடுபடுவதற்கான ஒரே வழி, இறைவனாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது இறைவனை நமது முழு மனமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டுமே ஒன்றுதான். எல்லாச் செயல்களையும் இறைவனிடம் ஒப்படைத்து நம் இதய சுமைகளை நீக்கிடுவோம்.